ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு சேர்த்துட்டு இருக்கு. அதற்கும் நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். சமீபத்துல குஜராத்ல பேசின ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நாங்க இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சிட்டோம், அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார், பயமுத்த பாக்குறார். இங்க திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்றேன், சுயமரியாதை மிக்க இந்த மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா. இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சு நிற்கும். இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமீறி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்து விட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது. அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.